Coordination Chemistry 1, Unit 5, Electron transfer reactions in octahedral complexes, redox reactions, electron transfer reactions. ராயல் கெமிஸ்ட்ரி ஃபார் யூடியூப் வீடியோ சேனல் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வேதியியல் துறை, மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி, தஞ்சாவூர். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல நம்ம ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல யூனிட் 4ல ஆசிட் ஹைட்ராலிசிஸ், அதுக்கப்புறமா பேஸ் ஹைட்ராலிசிஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து யூனிட் 5ல இருந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். ஆல்ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸை தான் நம்ம அப்படி சொல்றோம். இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஸ்டடி அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்படி இல்லைன்னா மாலிக்யூல்ஸ். இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் சொல்றோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுல ஒரு மெட்டல்ல இருந்து இன்னொரு மெட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாவே எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறத வந்து நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லிகான்ஸ் வந்து அதோட எலக்ட்ரான்ஸோட டிரான்ஸ்ஃபர் ஆகுறதையும் நம்ம வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி கேஸ்ல இது வந்து ஒரு மெட்டல் சென்டரை வந்து இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டு ரெடாக்ஸ் பார்ட்னருக்கு இடையில ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அது டேக்ஸ் பிளேஸ் ஆகுறத நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெடாக்ஸ் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்கலாம், ஹைட்ரைடு அயானாக இருக்கலாம், ஆக்சிஜன் ஆட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா குளோரின் ஆட்டமாக இருக்கலாம். பொதுவாக எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து டெசிக்னேட் பண்ணலாம். A + B கிவிங் A - B. இதில் வந்து என்னன்னா இந்த B அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் ரியாக்டன் சைடில் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் சைடில் அது ஏக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே சமயத்தில் நடக்கலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஈக்குவலண்ட்டை அக்செப்ட் பண்ணதா அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு ஹைட்ரைடு அயானை அக்செப்ட் பண்ணதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவா தெர்மோடைனமிக் ஃபீச்சர்ஸ் தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட பேஸா இருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்த்த இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கான்செப்ட் வந்து கைனடிக் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து பெறப்பட்டது. இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம்ஸ் பார்த்தோம்னா கோபால்ட் 3 காம்ப்ளெக்ஸோட அதை வந்து ஸ்டடி பண்ணி, அதாவது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்லையும் ஆர்கானிக் சால்வெண்ட் வாட்டர் மிக்சர்லையும் கோபால்ட் 3 காம்ப்ளெக்ஸை வந்து ஸ்டடி பண்ணி இந்த மெக்கானிசத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் 3 வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கப்ப அது வந்து இனர்ட்டா இருக்கு. அதே சமயத்துல அந்த கோபால்ட் 3யோட ரெடியூஸ்டு ஃபார்மான CO2ல இருக்கப்ப அது வந்து லபைலா இருக்கு. அதே மாதிரி குரோமியம் 3, குரோமியம் 2 அதோட கைனடிக் ஸ்டடிஸ், இந்த கப்பலோட ஸ்டடிஸ் ஆக்டாஹைட்ரல் சிஸ்டத்துல பார்த்தோம்னா குரோமியம் 2ல இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான் வந்து ஆன்டி பாண்டிங்கா இருக்கு.
இந்த ஆன்டிபாண்டிங்கா இருக்கிறதுனால இது வந்து குரோமியம் 2 காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய டெட்ராகோனல் டிஸ்டார்ஷனுக்கு இது வந்து அக்கவுண்டபிளா இருக்கு. அதே சமயத்துல அதனுடைய லெபைல் கேரக்டருக்கும் இது வந்து ஒரு காரணமா இருக்கு. இந்த லெபைல் கேரக்டர் வந்து குரோமியம் 3 காம்ப்ளெக்ஸுக்கு க்ளோஸா இருக்கு. அதே மாதிரி ருத்தீனியம் 3, ருத்தீனியம் 2 ரெடாக்ஸ் கப்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல லோ ஸ்பின்ல ஆப்போசிட் பிஹேவியரை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. ஏன்னா ருத்தீனியம் 2 சிஸ்டம் வந்து ருத்தீனியம் 2 3 சிஸ்டத்தோட கம்பேர் பண்றப்ப அது வந்து இனர்ட்டா இருக்கு. இதற்கு எதிரா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல டோனார் அண்ட் அக்செப்டார் ரெண்டுமே வந்து ஒரே ஃபேஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரெண்டு மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இடையில நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்குது. மெட்டல் சென்டர்ல அது லோக்கலைஸ் ஆகுது. இப்போ இந்த பத்தியான ஸ்டடீஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஹென்ரி டாப் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு மெட்டல்ல இருந்து இன்னொரு மெட்டலுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எப்படி போகுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணாரு. இப்போ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து என்ட்ரன்ஸா செயல்படுது. ரெண்டாவது மெட்டல் அயான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரா இருக்கு. இது வந்து ஒரு பிரிட்ஜிங் லிகாண்ட் வழியாவோ இல்ல லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் வழியாவோ இது வந்து நடக்கிறது. இதுக்கு எதிராக சில எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து பிரைமரி கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ரியாக்டன்ட்ல எந்த சேஞ்சும் இல்லாம எலக்ட்ரான் வந்து அந்த பேரியர்ஸை கிராஸ் பண்ணுது லிகாண்ட்ஸ் மாதிரி. அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி வந்து அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸை டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு கேட்டகரி நம்ம பார்த்தோம்னா அதை வந்து இன்னர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டமோ இல்லை குரூப்போ ஒரு அயோனோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 இன்ஆர்கானிக் ஆக்சிடென்ட் அண்டு இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் அது அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் 2 வந்து இன்ஆர்கானிக் ஆக்சிடென்ட்டும் ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்டும் இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்பர் 3 ஆர்கானிக் ஆக்சிடென்ட்டும் ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்டாகவும் இருக்கலாம். நம்பர் 4 வந்து ஆர்கானிக் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட். ஸோ இந்த காம்பினேஷன்ல இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து மெட்டல் அயான்ஸ்ல வந்து ஸ்பீஷிஸ் டிரான்ஸ்ஃபராகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருங்கிறது அயானிக் ஸ்பியரை இன்கார்பரேட் பண்ணுதா இல்லைன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியரை இன்கார்பரேட் பண்ணுதா, மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ஸ்பியரை மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ஸ்பியரை இது இன்வால்வ் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுது. இப்போ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் பேஸ்டு ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. MnO4 minus plus MnO4 2 minus giving MnO4 2 minus plus MnO4 minus. இதுல என்னன்னா இந்த சார்ஜ் வந்து நம்ம மாறுறத பார்க்கலாம். இங்க MnO4க்கு வெறும் மைனஸ் இருக்கு, இந்த பக்கத்துல MnO4க்கு 2 மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க MnO4 2 மைனஸ் இருக்கிறது MnO4 மைனஸா இருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல அயானிக் ஸ்பியர் இன்வால்வ் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு ஸ்பீஷீஸுக்கு நடுப்ப நடக்கும். ஆனா அதே சமயத்துல மற்ற பேராமீட்டர்ஸ் எதுவும் மாறுறது இல்லை. இந்த
ஸ்பீஷீஸ்லாம் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸா இருந்ததுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை அவுட்டர் ஸ்பியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அவுட்டர் ஸ்பியர் ரியாக்ஷன்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு வித ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். நம்பர் ஒன் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து பிரிட்ஜிங் ஆஃப் லிகாண்ட்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுது. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ்க்கு இடையில ரெடாக்ஸ் கப்ல செயல்படக்கூடிய பிரிட்ஜிங் லிகாண்டை எக்ஸ்க்ளூட் பண்றது ஒரு டைப். இது வந்து ஒரு ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர் பார்த்தோம்னா இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ரெடாக்ஸ் கப்பல் வந்து ஒரு எலக்ட்ரான் டோனராகவும் எலக்ட்ரான் அக்செப்டராகவும் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸ்கீம் 1ல M1L X minus plus M2Ln Y minus giving M1Ln X minus 1 minus plus M2Ln Y plus 1 minus. இதுல Mங்கிறது மெட்டலை ரெப்ரசன்ட் பண்ணுது. whereas N வந்து it includes the integers 1, 2, 3, 4. இப்போ X இல்லைன்னா Y அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ரிடக்டன்ட்ல இருந்து ஆக்சிடென்ட்டுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாம அது நடந்ததுன்னா ஒவ்வொரு ரெடாக்ஸ் கப்பலும் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். தவிரவும் ரெண்டு சப்ஸ்டியூஷன் இனர்ட் காம்ப்ளெக்ஸுக்கு இடையில இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா FeCN6 4- plus IrCl6 2- giving பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சார்ஜ் இது வந்து இங்க 4- இருக்கு, இங்க 3- இருக்கு, இது இங்க 2- இருக்கு, இங்க 3- இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து இங்க எக்ஸிபிட் ஆகுது. அதே சமயத்துல மற்ற பேராமீட்டர்ஸ் எதுவும் இதுல மாறல. இதற்கு மாறா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரை இன்க்ளூட் பண்ணதுன்னா அதை வந்து ஒரு ஆட்டம் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா குரூப் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா அயான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தோம்னா ஆட்டமோ குரூப்போ அயோனோ எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது ரெண்டு ரெடாக்ஸ் கப்பலுக்கு இடையில அப்படிங்கிறத பொறுத்து இது நம்ம அமையுது. இந்த ஸ்பீசிஸ் வந்து மெட்டல் காம்ப்ளெக்ஸா இருக்கிறச்ச இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை இன்னர் ஸ்பியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம அவுட்டர் ஸ்பியர் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கு ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இன்னர் ஸ்பியர் ரியாக்ஷன்ஸுக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இங்கேயும் நம்ம சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா நம்பர் ஒன் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பிரிட்ஜ்டு பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறத ரிக்யூர் பண்ணுது. அதே மாதிரி இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல ஒரே சமயத்துல லிகாண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்கீம் 2ல நம்ம பார்க்குறோம். M1Ln X plus XM2Lm-1 Y giving Ln minus 1 M1 minus X minus M2 Lm minus 1 X plus Y plus N. So in the presence of NL it gives L N minus 1 M1 minus X Y plus M2 Ln X. இதுல ஸ்மால் m வந்து 1 2 3 4 அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸ் அப்படிங்கிறது ஆனையானிக் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இட் மே பி குளோரைடு, இட் மே பி NCS எக்ஸெட்ரா. அதாவது எந்த ஒரு ஸ்பீஷிஸ் நெகட்டிவ் சார்ஜை வச்சிருக்குதோ தட் கேன் பி ஆக்ட் அஸ் த ஆனையானிக் லிகாண்ட். இப்போ இந்த இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் வந்து ரெண்டு ரிடக்டன்ட் அண்ட் ஆக்சிடென்ட்டுக்கு இடையில இன்னர் கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல ஷேரிங் ஆஃப் லிகாண்டை வந்து
ஷேர் லிகாண்டை வந்து ஷேர் பண்றதை இன்வால்வ் பண்ணுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரிட்ஜிங் குரூப்ல வந்து நடக்குது. எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டடிஸ் படி இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸோடைய ரியாக்டிவிட்டியை வந்து நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பொசிஷன் ஆஃப் லிகாண்ட்ஸை வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. CONH35 Cl2+ பிளஸ் CrH2O6 2+. இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குது. இதுல என்ன அப்படின்னா இங்க வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபரை நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இப்போ CONH35 Cl2+க்கு 2+ சார்ஜும் இதுக்கு 2+ சார்ஜும் இருக்கு. ஸோ இது மொத்தமா ரியாக்ட் பண்றச்ச நமக்கு இங்க இந்த இதுக்கு வந்து 4+ சார்ஜ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து COH2O 5 times 2+ plus 5NH4 plus CrH2O 5 Cl2+ அப்படின்னு வருது. இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டோட்டல் ஆப்டிக்கல் ரியாக்ஷனுடைய ரிசல்ட்டா நமக்கு கிடைக்குது. அதனால ரேட் ஆஃப் ரேசமைசேஷன் வந்து ரேட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. இந்த மெட்டல் அயான் வந்து குரோமியம் 2 இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்படுது. அதே சமயத்தில் அது வந்து இன்னர் ஸ்பியர் ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணுது. அதே மாதிரி பிரிட்ஜிங் Cl லிகாண்ட் வந்து குரோமியம் 2 நோக்கி மூவ் பண்ணுது. குரோமியம் 3ல இருந்து குரோமியம் 2வா அது மாறுது. அப்போ அதோட எனர்ஜி வந்து குறையுது. அதே சமயத்துல குரோமியம் 2 டோனார் ஆர்பிட்டலோட எனர்ஜி வந்து ரைஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நியூக்ளியர் மோஷன்ஸ்ல ஒரு கரோலேஷன் ஃபினாமினா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துல கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் சிம்பிளா ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனை பத்தி பேசுறது. இதெல்லாம் வந்து ஒரு மாடலா செயல்படுது. ப்ரொவைடட் ஸ்மால் ரியாக்ஷன்ல இதை வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து இதோட கீ ஃபீச்சர் பார்த்தோம்னா எலக்ட்ரான் டோனரும் எலக்ட்ரான் அக்செப்டர் சைட்டும் காம்ப்ளிகேட்டட் சைட்ல நம்ம எப்படி கரோலேட் பண்ணலாம் அப்படின்னா 1ல இருந்து 1 ஈக்குவலன்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம வந்து இதை கரோலேட் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். Ce3+ plus CO3+ giving CO2+ plus Ce4+, Fe2+ plus CO3+ Fe3+ plus CO2+. இங்க என்னன்னா நம்ம வந்து ஜஸ்ட் நோட்டீஸ் த சார்ஜ். Ce3+ இருக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா Ce4+ மாறுது. இங்க CO3+ இருக்கிறது இங்க வந்து CO2+ மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இங்க வந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இங்க இந்த சீரியம் பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஸ்டேட்டுக்கு வந்தது. இந்த கோபால்ட் வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இது வந்து இங்க ரெடியூஸ்டு ஸ்டேட்ல வந்து. அதே மாதிரி ரெண்டாவது ரியாக்ஷன்ல Fe2+ plus CO3+ giving Fe3+ plus CO2+. இங்கவும் இது வந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இங்க வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டா மாறிடுது. இது வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறது இங்க ரெடியூஸ்டு ஸ்டேட்டா மாறிடுது. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மெட்டல் அயன்ஸுடைய ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுடைய கைனட்டிக் டேட்டாவை வந்து இந்த Mn+ வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்துல வந்து அப்பியரன்ஸ் ஆகுதா டிஸ்அப்பியரன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல CO3+ வந்து சொல்யூஷன்ல இருந்து டிஸ்அப்பியர் ஆயிடுது. அதே மாதிரி Fe2+ உடைய கைனட்டிக் டேட்டா ஆக்சிடேஷன்ல பெர்குளோரிக் ஆசிட்ல CO3ஆல அது எப்படி நடக்குது அப்படின்னாக்கா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கப்ப அது மாதிரி நடக்குது. இப்போ அடுத்தது ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். இந்த ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன்ங்கிறது வந்து
ஒரு 2:1 அப்படிங்கிற ஸ்டாய்கியோமெட்ரியில் ரியாக்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு Fe2+ ரியாக்ஷன் வந்து ஆக்சிடென்ட்ஸோட காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே சமயத்தில் Fe2+ இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸ் அண்டர்கோ இன் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். இப்போ இந்த அடுத்த ஒரு ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். டெலிரியம் 3+ ப்ளஸ் Fe2+ giving Tl2+ plus Fe2+, Fe3+. அதே மாதிரி Ti2+ Fe3+ giving Ti+ plus Fe3+. இந்த ரியாக்ஷன் கப்பல் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் 2 கன்சிக்யூட்டிவ் 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை வந்து இது காட்டுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா Fe2+ல ஆக்சிடேஷன் நடக்குது. அதே சமயத்துல Ti2+ல ரிடக்ஷன் நடக்குது பெர்குளோரிக் ஆசிட்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். The remaining things we will see in the next video. Thank you.